டெல்லி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிஷி. தேர்தல் தோல்வியை தொடர்ந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். டெல்லியின் அடுத்த முதல்வரை தேர்வு செய்வது தொடர்பாக அமித்ஷாவுடன் ஜே.பி. நட்டா ஆலோசனை. அறிவிப்பு வெளியாக 5 நாட்கள் வரை ஆகும் என பாஜக வட்டாரங்கள் தகவல். இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லாததால் தான் டெல்லியில் பாஜக வெற்றி. காங்கிரஸ் கட்சியால் 16 இடங்களில் ஆம் ஆத்மி வெற்றி பெற வாய்ப்பு பறிபோனதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி கருத்து. தமிழ்நாட்டிற்கான 2512 கோடி ரூபாய் கல்வி நிதியை மற்ற மாநிலங்களுக்கு வழங்கிய மத்திய அரசு. தமிழக மாணவர்களை பாஜக அரசு வஞ்சித்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வேலூர் அருகே ஓடும் ரயிலில் இருந்து கர்ப்பிணியை தள்ளிவிட்ட நபரை குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் முதலமைச்சருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை. பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறுகிறது தமிழ்நாடு. பாலியல் குற்றவாளிகளை கட்டுப்படுத்தாமல் திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் காவல் உதவி ஆணையர்கள் 18 பேர் பணியிட மாற்றம். டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. விமான நிலையம் கட்ட பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதற்கான காரணத்தை முதன்முறையாக தெரிவித்தது மத்திய அரசு. பாதுகாப்பு அம்சங்கள் தொடர்பான ஆய்வுக்கு பிறகே பரந்தூர் தேர்வு செய்யப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் விளக்கம். போர்ச்சுகலில் கார் ரேஸ் பயிற்சியின் போது அஜித்குமாருக்கு சிறு விபத்து. பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் மீண்டும் பயிற்சியை தொடங்குவதாகவும் ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேட்டி. டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வி அடைந்த போதும் அதிஷி மகிழ்ச்சியாக இருந்ததாக சொந்த கட்சியினர் அதிருப்தி. அதிஷி நடனமாடி உற்சாகத்தை வெளிப்படுத்திய வீடியோ வைரலானதால் சர்ச்சை. வேலூர் அருகே ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணிக்கு நிவாரணம் 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தங்களது தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கூண்டோடு இழுக்க சிவசேனா தலைமையிலான கட்சி முயற்சி. உத்தவ் தாக்கரே குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசம் கும்பமேளாவில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கூட்டம். பிரயாக்ராஜ் நகரில் பள்ளிகளுக்கு வரும் 12ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிப்பு. மெக்சிகோவில் லாரி மீது பேருந்து மோதி கோர விபத்து. வாகனங்கள் தீப்பிடித்ததால் 41 பேர் உடல் கருகி உயிரிழந்த சோகம். சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்றார் இலங்கை வீரர் கருணாரத்னே. ஆஸ்திரேலியாவுக்கான 2வது டெஸ்ட் போட்டியில் தோல்வியுடன் விடைபெற்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.